வணக்கம். இன்றும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் நாங்கள் வந்திருக்கின்றோம். கணேசன் குரலுடன் இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்றும் பலவிதமான இலங்கையினுடைய பலவிதமான சுவாரஸ்யமான விடயங்களுடன் வந்திருக்கின்றோம். அந்த விடயங்களின் தலைப்புகளை நாங்கள் இப்போது கூறுகின்றோம். தியாக தீபன் திலீபனுடைய 38வது நினைவு தினம் கொண்டாடப்படுகின்றது. இன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. இன்று பல்வேறு நிகழ்வுகளுடன் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற இந்த தியாக தீபன் திலீபனின் நிகழ்வுகளில் பல்வேறு விடயங்கள் அடங்கியிருக்கின்றன. இது சம்பந்தமான விவரங்களை பார்க்க போன்றோம். ஐநா பொதுச்சபை அமர்வில் கலந்து கொள்வதற்காக இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுரா குமார திசாநாயக்க எதிர்வரும் 22ஆம் தேதி பயணமாகின்றார். இது சம்பந்தமான ஒரு விவரமான விளக்கத்தையும் நாங்கள் பார்க்க போகின்றோம். இலங்கையினுடைய யாழ்ப்பாணம் வடமராட்சி கடற்கரை கற்கோவளம் பகுதியில் நிகழ்ந்த ஒரு ஈனச் செயல், அதாவது மண்ணேற்றுகின்ற மணலை களவாடுகின்ற ஒரு மணல் கும்பால்களுக்கும் மணல் மாஃபியாக்களுக்கும் அங்கு வாழ்கின்ற மக்கள், கற்கோவளம் வாழ்கின்ற கடற்கரையை அண்டி வாழ்கின்ற மீனவர்களுக்கும் இடையில் நடந்த பிரச்சனையில் அந்த மீனவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கு பயன்படுத்தப்படுகின்ற பாடிகள், அந்த வீடுகள் எல்லாம் எரிக்கப்பட்டிருக்கின்றது. இதில் மீனவர் ஒருவர் தாக்கப்பட்டிருக்கிறார். இது சம்பந்தமாக கைதுகள் இடம்பெற்றிருக்கின்றது. குறித்த கைதுகள் எவ்வாறு இடம்பெற்றது, போலீசாருடைய கடமைகள் எவ்வாறு என்பது அது சம்பந்தமாக பார்க்க போகிறோம். மாகாண சபை தேர்தலுக்கு ஏன் தேசிய மக்கள் சக்தி அஞ்சுகிறது என்று சொல்லி ஐக்கிய மக்கள் சக்தி, அதாவது எதிர்க்கட்சியைச் சேர்ந்த எதிர்க்கட்சியினர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார்கள். அதாவது எதிர்வருகின்ற மாகாண சபை தேர்தலில் தாங்கள் தான் வெற்றியீட்டுவோம் என்று சொல்லி எதிர்க்கட்சியினராகிய ஐக்கிய மக்கள் சக்தி கூறுகின்றார்கள். இதன் காரணமாக தங்களுடைய அந்த வளர்ச்சியினை பார்த்து அஞ்சுகிறது என்பிபி அரசாங்கம் என்று சொல்லி அவர்கள் கூறுகின்றார்கள். இது சம்பந்தமான ஒரு விவரத்தை நாங்கள் பார்க்க போகின்றோம். சீன தூதுவரை அடுத்து இந்திய தூதுவர் அவசரமாக ரணிலை சந்தித்திருக்கின்றார். இந்த சந்திப்பில் என்ன விஷயங்கள் பேசப்பட்டன என்பது சம்பந்தமான விவரங்களை பார்க்க போகின்றோம். படையினரை பாதுகாக்க அருணா சேகர் என்கின்ற பிரதி அமைச்சர் அண்மையில் கூறியிருக்கின்றார். ஒரு சில தினங்களுக்கு முன்னர் கூறியிருக்கின்றார், இலங்கையில் இறுதி யுத்தத்தின் போது படையினர் போர்க்குற்றங்களில் ஈடுபடவில்லை, ஆங்காங்கே சில தவறுகள் இடம்பெற்றிருக்கலாம், எந்தவித குற்றங்களிலும் ஈடுபடவில்லை என்று சொல்லி இது சம்பந்தமாக பல தரப்பினராலும் இருந்து இலங்கையினுடைய தமிழர் மக்களுடைய பல தரப்பினராலும் இருந்து கடுமையான கண்டனங்கள், விமர்சனங்கள் வந்திருக்கின்றது. இந்த அருணா சேகர் என்ற பிரதி பாதுகாப்பு அமைச்சர், அருணா சேகர் என்கின்ற அந்த பிரதி பாதுகாப்பு அமைச்சர் எங்கிருந்து வந்தவர்கள், அவருடைய பின்னணி என்னது என்பது சம்பந்தமான பல திடுக்கிடும் சம்பவங்கள் நாங்கள் பார்க்க போகின்றோம். பெக்கோ சமன் என்பவருடைய நெருங்கிய சகாவான ஒருவர் 38 வயதுடையவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். கைது செய்யப்பட்டிருக்கின்ற போது அவரிடம் என்னென்ன பொருட்கள் மீட்கப்பட்டன என்பதை சம்பந்தமாக போலீசார் கூறியிருக்கின்றார்கள். இது சம்பந்தமான ஒரு விவரத்தை நாங்கள் பார்க்க போகின்றோம். போலீஸ் அதிகாரிகளுக்கு எதிராக 7 ஆண்டு கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது. இது புலனறுவையில் உள்ள உயர் நீதிமன்றத்தில் நடைபெற்றிருக்கின்றது. இந்த சம்பவம் தொடர்பாக இரட்டை கொலை சந்தேக நபர் அண்மையில் ஒரு தாயும் பிள்ளையும் தென்பகுதியில் வைத்து தாயும் மகனும், அதாவது ஒரு முதிய தாயும் ஒரு குறிப்பிட்ட ஒரு இளைஞனும் வந்து அவர் ஒரு ஆட்டோ சாரதி என்று சொல்லியும் இரவு அவர்கள் படுக்கைக்கு சென்றபோது அவர்கள் இருவரும் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இது சம்பந்தமாக 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். கரந்தனியா போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகளால் கொட்டாவல பகுதியில் வைத்து ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இது சம்பந்தமான விவரங்களை நாங்கள் பார்க்க போகின்றோம். எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அருகில் இருக்கின்ற அந்த வெள்ளைக்கொன்னை அழுத்தி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இரட்டை கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட ஒரு சந்தேக நபரை போலீசார் கைது செய்திருக்கின்றார்கள். இது எங்கு கைது செய்திருக்கின்றார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், கரந்தனியா போலீஸ் நிலையம், அதாவது இலங்கையினுடைய தென்பகுதியில் உள்ள கொழும்பு தென்பகுதியில் உள்ள ஒரு பிரதேசத்தில், கரந்தனியா என்ற பிரதேசத்தில் வைத்து ஒரு தாயும் மகனும் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது யார் என்று தெரியவில்லை. இது சம்பந்தமாக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்ட சமயம் அந்த பகுதியில் கொட்டாவில பகுதியிலிருந்து ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். எனவே இந்த கைது விஷயம் சந்தேக நபர் கரந்தனியா கொட்டாவல பகுதியில் 44 வயதுடையவர் என்று சொல்லியும் இவருடைய வயது 44 வயதுடையவர் என்று சொல்லியும் இவரை கைது செய்திருக்கின்றார்கள். இவரை தற்போது விசாரணைகளுக்காக அழைத்துச் சென்றிருக்கிறார்கள். இவர் மீது விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. எனவே இவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான அந்த நடவடிக்கைகளை அந்த கரந்தனியா போலீசார் மேற்கொண்டிருக்கின்றார்கள்.
இதைவிட போலீஸ் அதிகாரிகளுக்கு கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது. 7 ஆண்டு கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது. புலனறுவை மாவட்டத்தில் கடந்த 2004ஆம் ஆண்டு புலனறுவை மாவட்டத்தில் உள்ள ஒரு கோட்டல் போதைப் பொருட்கள் இருப்பதாக போலீசாருக்கு கிடைத்த தகவல்களை அளித்து போலீஸ் பரிசோதகராகிய 4 போலீசார் அந்த இடத்துக்கு சென்றிருக்கின்றார்கள். சென்ற வேளை அந்த கோட்டல் முதலாளிக்கு அந்த போலீஸ் அதிகாரிகளுக்கு இடையில் வாக்குவாதம் இடம்பெற்றிருக்கிறது. இதன் போது அந்த 4 போலீஸ் அதிகாரிகளும் அந்த கோட்டல் அதிகாரி மீது கண்மூடித்தனமான தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கின்றார்கள். இலங்கையினுடைய போலீசாரின் இந்த வேலை உண்மையிலே ஒரு எப்படியான ஒரு வேலை என்று நீங்கள் தான் பார்க்க வேண்டும். எனவே அந்த போலீசார் தாக்கியிருக்கின்றார்கள். எனவே அந்த தாக்குதலின் கடூரத்தன்மை காரணமாக அந்த கோட்டல் முதலாளி இறந்திருக்கின்றார். எவ்வாறு இவர்கள் தாக்கியிருப்பார்கள் என்று நீங்களே யோசிச்சு பாருங்கள். கோட்டல் முதலாளி இறந்திருக்கின்றார். இதன் பின்னர் அந்த 4 போலீஸ் அதிகாரிகளும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டு இவர்கள் மீது உயர்நீதிமன்றத்தில் புலனறுவையில் உள்ள உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இதன் பின்னணியில் அந்த 4 போலீஸ் அதிகாரிகளும் இடைநீக்கம் செய்யப்பட்டிருந்தார்கள். இடையிலே ஒருவர் நோய் காரணமாக இறந்திருக்கின்றார். வேலை இடைநீக்கம் செய்யப்பட்டு திரும்ப அவர்களுக்கு வேலை வழங்கப்பட்டிருக்கின்றது. கடந்த 2025ஆம் ஆண்டு மீண்டும் வேலை வழங்கப்பட்டிருக்கின்றது. எனவே இருவர் மட்டக்களப்பிலும் ஒருவர் வேறொரு மாவட்டத்திற்கு மாற்றப்பட்டிருக்கின்றார்கள். இந்த மூவருக்கும் தான் இவர்களுக்கு தான் இந்த ஜனவரி 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் மீண்டும் அந்த பணி வழங்கப்பட்டு 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் மீண்டும் அந்த பணி வழங்கப்பட்டு அவர்களில் இருவர் மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு ஒருவர் மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு மற்ற இருவர்கள் வேறு மாவட்டங்களுக்கும் பணியின் நிமித்தம் சென்றிருக்கின்றார்கள். தற்போது இவர்களுடைய வழக்கு விசாரணைகள் எடுத்துக்கொள்ளப்பட்டு இந்த வழக்கு விசாரணைகள் சாட்சியங்களின் அடிப்படையில் எந்தவித சந்தேகத்துக்கும் இடமிடாமல் நிரூபிக்கப்பட்டதன் அடிப்படையில் இவர்களுக்கு கடூழிய சிறை தண்டனையாக 7 ஆண்டு கடூழிய சிறை தண்டனையை புலனறுவை மேல் நீதிமன்ற நீதிபதி அவர்கள் விதித்திருக்கின்றார்கள். இது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு சம்பவமாக கருதப்படுகின்றது. 38வது ஆண்டு நினைவு தினமாக தியாக தீபம் திலீபனுடைய நினைவு நாள் இன்று அனுஷ்டிக்கப்படுகின்றது. இன்று பல்வேறு சடங்குகளுடன் இந்த நிகழ்வு ஆரம்பமாக உள்ளது. தியாக தீபனுடைய நல்லூரினுடைய வடக்கு வீதியில் அங்கு அமைக்கப்பட்ட அவருடைய நினைவு தூவியில் ஈகச்சுடர் ஏற்றி ஆரம்பமாக உள்ள இந்த நிகழ்வில் இதுவரை இறந்த மாவீரர்களுடைய பல ஆயிரக்கணக்கான பெற்றோர்களும் இந்த ஈகச்சுடர் ஏற்றுகின்ற நிகழ்வில் கலந்து கொள்வார்கள். இவர்களும் மாவீரர்களுக்கான ஈகச்சுடர்களை ஏற்றி இந்த நிகழ்வை ஆரம்பித்து வைப்பார்கள். இறுதி நிகழ்வில் இந்த மாவீரர்களுக்கான நினைவோடு சம்பந்தப்பட்ட ஓவிய போட்டிகள் இடம்பெறுகின்றது. மற்றும் அன்றும் ஈகச்சுடர் ஏற்றி இந்த நிகழ்வுகள் சிறப்பாக நிறைவேற இருக்கின்றது. இது சம்பந்தமான விவரங்களை இந்த ஏற்பாட்டு குழுவினர் அறிவித்திருக்கின்றார்கள். ஐநா பொதுச்சபையில் பங்கேற்பதற்காக இந்த மாதம் 22ஆம் தேதி பயணமாகின்றார் இலங்கை ஜனாதிபதி. இந்த இலங்கை ஜனாதிபதி அப்போது ஐநா பொதுச்சபையில் விசேட உரையொன்றை ஆற்ற இருப்பதாக கூறப்படுகின்றது. இதைவிட உலக நாட்டினுடைய தலைவர்கள், முக்கியமான வெளிநாட்டு தலைவர்கள், ஐரோப்பிய யூனியன் போன்ற ஐநா சபையில் அங்கம் வகிக்கின்ற பல்வேறு உலக நாட்டு தலைவர்களுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளில் இவர் ஈடுபடுவார் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றது. இதன் பின்னர் அமெரிக்காவில் இருந்து வருகின்ற வழியில் ஜப்பான் நாட்டினுடைய விசேட அழைப்பின் பேரில் அங்கும் செல்ல உள்ளார் என்று சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. படையினரை பாதுகாக்க அருண ஜெயசேகர சூழ்ச்சி செய்கின்றார். இந்த அருண ஜெயசேகர் என்பவர் ஒரு சில தினங்களுக்கு முன்னர் இலங்கையினுடைய இறுதிப் போரில் தமிழர்களுக்கான அந்த இறுதி யுத்தத்தில் எந்தவித குற்றங்களும் படையினர் ஈடுபடவில்லை, அதாவது போர்க்குற்றங்களில் படையினர் ஈடுபடவில்லை என்று சொல்லி ஒரு முரண்பட்ட கருத்தை உலக நாடுகளிலேயே அல்லது இலங்கையில் தமிழர்கள் தரப்பை பிரதிநிதித்தப்படுகின்ற தமிழர்களும் சரி, உலக நாடுகளும் சரி, ஐக்கிய நாடுகளும் சரி, ஐரோப்பிய யூனியனும் சரி, இலங்கையில் இடம்பெற்ற யுத்த குற்றங்கள் தொடர்பாக பல்வேறு விமர்சனங்கள் இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. இலங்கையில் இனப்படுகொலை நடந்ததற்கான ஆதாரங்கள் இருப்பதாகவும் இலங்கையின் படையினர் இறுதி யுத்தத்தின் போது திட்டத்தெளிவான குறிப்பிடத்தக்க போர்க்குற்றங்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி நிரூபித்தும் இருக்கின்றார்கள். இது சம்பந்தமாக ஐக்கிய நாடுகள் சபையினுடைய வோல்கர் டோர்க் என்பவர் கடந்த
இந்த ஒரு சில தினங்களுக்கு முன்னர் ஐக்கிய நாடுகள் சபையில் இலங்கைக்கு எதிரான ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கின்றார். அந்த தீர்மானத்தில் இலங்கையில் போர்க்குற்றங்கள் இறுதி யுத்தத்தில் நடைபெற்ற போர்க்குற்றங்களுக்கான பொறுப்புகளை இலங்கை படையினரும் அந்த காலப்பகுதியில் இயங்கிய இலங்கை அரசாங்கமும் பொறுப்பேற்க வேண்டும் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தை முன்மொழிந்திருக்கின்றார். இதன் பின்னணியில் இலங்கையினுடைய பிரதி பாதுகாப்பு அமைச்சராகிய அருண ஜெயசேகர என்ன சொல்லியிருக்கின்றார் சொன்னால், இலங்கையினுடைய எந்த படையினரும் எந்த ஒரு போர்க்குற்றங்களிலும் ஈடுபடவில்லை என்று சொல்லி ஒரு முழு பூசணிக்காயை சோற்றுக்குள் வைத்து புரட்டி மறைக்கின்ற ஒரு செயற்பாட்டை செய்திருக்கின்றார். இது சம்பந்தமான பல அரசியல்வாதிகளிடமிருந்து இலங்கையினுடைய தமிழர் தாயக பகுதியில் இருந்த பல அரசியல்வாதிகளிடமிருந்து சர்வதேச ரீதியாகவும் எதிர்ப்புகள் கிளம்பி இருக்கின்றன, கண்டனங்கள் வந்திருக்கின்றன. குறிப்பாக டெலோ என்கின்ற இயக்கத்தினர் கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருக்கின்றார்கள். மற்றும் இலங்கையினுடைய தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரை பிரதிநிதிப்படுகின்ற சுகாஸ் என்கின்ற சட்டத்தரணி காட்டமான கருத்தை கூறியிருக்கின்றார். இதன் காரணமாகத்தான் இலங்கையினுடைய உள்ளக விசாரணைகளில் மக்கள் அவநம்பிக்கை கொண்டிருக்கின்றார்கள், நம்பிக்கை இழந்திருக்கின்றார்கள். இந்த அருண ஜெயசேகர் என்பவர் முன்னாள் படை வீரர் என்று சொல்லியும் இந்த படை வீரர் தான் தற்போது இலங்கையினுடைய அரசாங்கத்தினுடைய பிரதி பாதுகாப்பு அமைச்சராக இருக்கின்றார். அதாவது போர்க்குற்றங்களில் ஈடுபட்ட ஒரு படையினர் தான் இலங்கையினுடைய பிரதி பாதுகாப்பு அமைச்சராக இருக்கின்றார். இவரிடம் விசாரணைகளை நடத்துகின்ற போது உண்மை நிலை தெரிய வரும் என்று சொல்லி பல தரப்பினரிடமிருந்து எதிர்கருத்துக்களும் கண்டன கருத்துக்களும் வந்திருக்கின்றன. எனவே இலங்கையில் இனப்படுகொலை இலங்கையில் உள்ள படையினர்கள் இறுதி யுத்தத்தின் போது போர்க்குற்றங்களில் மட்டுமில்லை இனப்படுகொலையில் கூட ஈடுபட்டிருக்கின்றார்கள் என்று சொல்லி பல்வேறு தரப்பினராலும் இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக கண்டனங்கள் தற்போது கிளம்பி இருக்கின்றன. அடுத்ததாக மிக முக்கியமான இலங்கையினுடைய ஒரு பேசுபொருளாக கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன்னர் இலங்கையினுடைய சட்டத்திட்டங்களுக்கு அமைய பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான வரப்பிரசாதங்கள் எல்லாம் நீக்குவது சம்பந்தமான அதை தடை செய்வது சம்பந்தமான ஒரு தடை சட்டம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டதன் கையோடு இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதிகள் தங்களுடைய ஜனாதிபதி மாளிகைகளை விட்டு அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட ஜனாதிபதி மாளிகைகளை விட்டு வெளியேறி இருக்கின்றார்கள். இதன் பின்னணியில் சீன தூதுவர் அவசரமாக இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை சந்தித்திருக்கின்றார். இது சம்பந்தமான பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த சந்திப்பில் என்ன விஷயங்கள் பேசப்பட்டது என்று சொல்லி எந்த விடயங்களும் வெளியிடப்படவில்லை. அதே சந்தர்ப்பத்தில் இதன் அடுத்தபடியாக நேற்றைய தினம் ரணிலை அதே போல சீன தூதுவர் ரணிலையும் சந்தித்திருக்கின்றார். இதன் படிநிலைகளில் தான் இந்திய தூதுவர் கூட நேற்றைய தினம் ரணிலை சந்தித்திருக்கின்றார். இதன்போது உலக அரசியல் மற்றும் இலங்கை அரசியல் போன்ற விடயங்களை அவர் பேசியதாக அங்கு தெரிவிக்கப்படுகின்றது. இதன்போது இலங்கையினுடைய தற்போதைய அரசியல் ஸ்திரமின்மை சம்பந்தமாக ரணில் அவர்கள் இந்திய தூதுவருடன் கதைத்ததாகவும் இது சம்பந்தமான அறிக்கைகளை இந்தியாவினுடைய மேல் அதிகாரிகளுக்கு அனுப்பப்பட உள்ளதாகவும் இந்திய தூதுவர் தெரிவித்ததாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. கற்கோவளத்தில் அதாவது ஒரு சில தினங்களுக்கு முன்னர் கற்கோவளத்தில் உள்ள மீனவர்களுடைய பாடிகளை எரித்ததாக நாங்கள் எங்களுடைய காணொலி ஒன்றில் போட்டிருக்கின்றோம். இந்த காணொலியில் அந்த மீனவர் சங்க தலைவர் மற்றும் ஏனைய இருவர்கள் தாக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று சொல்லி நாங்கள் ஒரு காணொலியை வெளியிட்டிருக்கின்றோம். அதாவது மணலேற்றுகின்ற மாபியாக்கள் அந்த பகுதியில் சட்டத்துக்கு முரணான ரீதியில் மணலை ஏற்றி கொண்டிருக்கின்ற மாபியாக்களுக்கும் அந்த பகுதியில் வாழ்கின்ற மீனவர்களுக்கும் இடையில் கருத்து முரண்பாடுகள் இடம்பெற்றிருக்கின்றன. சட்டத்துக்கு முரணாக இந்த மண்ணை ஏற்ற வேண்டாம் என்று சொல்லி அவர்கள் தாழ்மையாக அவர்களை வேண்டியதன் பிரகாரம் அதற்கு பதிலடி கொடுக்கின்ற முகமாகத்தான் அவர்களுடைய மீன்பாடிகளை மற்றும் மீனவர் சங்க தலைவர் மற்றும் இருவரையும் தாக்கி இருக்கின்றார்கள். இதன் பின்னணியில் வடமாட்சி பருத்தித்துறை போலீசார் அந்த பகுதியில் உள்ள அந்த சட்டவிரோதமாக மணல் அகழ்வு வேலையில் ஈடுபடுகின்ற மாபியாக்கள் 4 பேரையும் ஏனைய 4 பேரையும் தேடி தேடுதல் வலைவீச்சை மேற்கொண்டிருக்கின்றார்கள். இந்த கைது செய்யப்பட்ட 4 பேரும் தற்போது விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டு பருத்தித்துறை நீதிமன்றத்தில் ஒப்படைப்பதற்கான அலுவல்களை அந்த போலீசார் மேற்கொண்டிருக்கின்றார்கள். எக்கோ சமனின் நெருங்கிய நண்பன் 38 வயதுடைய நெருங்கிய நண்பன் இலங்கையினுடைய தென்பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அண்மையில் இந்தோனேஷியா யகார்த்தா நகரில் சர்வதேச இன்டர்போல் போலீசார் மற்றும் இந்தோனேஷியா போலீசார் மற்றும் சிறப்பு பயிற்சி பெற்ற இலங்கை போலீசாரால் கைது செய்யப்பட்ட
கெஹல்கே பத்ர பத்மே என்கின்ற அந்த பாதாள உலக குழுக்களை கைது செய்திருக்கின்றார்கள். குண்டுக்கட்டாக தூக்கி கொண்டு இலங்கைக்கு வந்திருக்கின்றார்கள். இந்த 5 பேர், அதாவது இந்த கைது நடவடிக்கையில் 5 பேரை கைது செய்யப்படுகின்றார்கள். இவர்கள் மிகவும் மோசமான நபர்கள். இலங்கையினுடைய பல்வேறு குற்றச்செயல்களுக்கு, பல்வேறு முன்னாள் அரசியல்வாதிகளுக்கு துணை போனவர்கள் என்று சொல்லியும் இவர்களிடம் தற்போது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு பல முக்கிய தலைகள் கைது செய்யப்படலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்ற இந்த நிலையில் பெக்கோ சமன் என்பவரிடமிருந்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டதன் பின்னணியில் அவருடைய நெருங்கிய சவாவான இந்த 4 பேரில் ஒருவர் பெக்கோ சமன் என்று சொல்லப்படுகின்றது. அந்த பெக்கோ சமன் என்பவரிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டதன் பின்னணியில் தென்பகுதியில் அவருடைய சகாவான 38 வயதுடைய ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். கைது செய்யப்படுகின்ற போது 500 கிராம் ஹெரோயின் பொருட்கள் மற்றும் வெளிநாட்டு தயாரிப்பான துப்பாக்கி மற்றும் அவற்றுக்குரிய தோட்டாக்கள் என்பன அவரிடம் கைது செய்யப்படுகின்ற போது கைப்பற்றப்பட்டதாக போலீஸ் தரப்பிலிருந்து கூறப்படுகின்றது. இது போன்ற இன்னும் ஒரு முக்கியமான செய்திகளுடன் மீண்டும் நான் உங்களை சந்திப்பேன் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.